உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலனாகப்பட்டது மார்ச் மாத பலன்கள். இந்த மார்ச் மாத பலன்களாகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு மார்ச் மாத பலன்கள், இந்த மாதத்தில் கிரக அடைவுகளும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மிதுனத்துக்கு ஜென்மத்திலேயே குரு, 3ஆம் இடத்தில் கேது பகவான், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் புதன், 8ஆம் இடத்தில் செவ்வாய், அதே சமயத்தில் 10ஆம் இடத்தில் சனி பகவான், உச்ச குரு. இதுதான் கிரக அடைவுகள். இப்போ மிதுன ராசிக்கு தன்னுடைய ராசிநாதன் புதன் பகவான். எப்பவுமே ஒரு ராசிநாதன் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு ராசியுடைய இயக்கம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்போ அந்த புதன் பகவான், மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான், அவங்க எப்படி இருக்கிறாங்க, எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டா 9ஆம் இடத்தில் அந்த புதன் பகவான் இப்ப இருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு ஒரு பலம். அப்போ 9ஆம் இடத்தில் இருந்து தனது ஆற்றலை இன்னுமே ஸ்ட்ராங் பண்ணிக்கிறார் புதன் பகவான். அப்ப அந்த புதன் பகவான் ஸ்ட்ராங் பண்ணும்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் நம்மளுக்கு தடைகள் இருந்ததோ, திருமண விஷயத்துல தடையா, இல்ல குழந்தை பாக்கியம் தடையா, இல்ல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பணம் வர வேண்டி இருக்குது, அது தடுங்களா, ஒரு தொழில் ஆரம்பிக்க நினைச்சோம், இல்ல ஆரம்பிச்சு செஞ்சுட்டு இருந்த தொழிலையே நம்மளுக்கு பிரச்சனையா, இல்ல நமக்கு வேலையில பிரச்சனையா, இல்ல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ரிலேஷன்ல, இல்ல பழக்க வழக்கத்துல, சொந்த பந்தங்கள்ல ஏதாவது பிரச்சனையா, இந்த விதமான பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல முடிவை காட்டக்கூடிய அந்த பொசிஷன்ல தான் இப்ப நல்லா இருக்கிறீங்க. நீங்க இப்ப வந்திருக்கிறீங்க. அப்ப இந்த பொசிஷன் ஆகப்பட்டது, இந்த மார்ச் மாதம் ஆகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும். அப்ப உங்க ராசிநாதன் வலுவா இருக்கிறாங்களா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான், 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் சுக்கிர பகவான், 12ஆம் இடத்துக்குரிய கிரகமும் சுக்கிர பகவான் தான். அப்ப அந்த 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் 10ஆம் இடத்துல போய் உச்ச பலம் வாங்கிட்டாரு. அப்ப அந்த 5ஆம் இடம் என்பது என்ன? ஒருத்தருடைய பேர், ஒருத்தருடைய புகழ், இல்லைன்னா ஒருத்தருடைய திறமை, ஒருத்தருடைய அறிவு, இல்லைன்னா ஒருத்தருடைய பணம், ஒருத்தருடைய பதவி. உங்களுடைய திறமைக்கு தகுந்த, உங்களுடைய அறிவுக்கு தகுந்த வாய்ப்பு உருவாகும். அப்ப இவ்வளவு நாளாக நம்மளுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கல, நம்மகிட்ட பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல திறமை இருக்குது, ஒரு தொழில் பத்தி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், நமக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கல. அப்ப பாத்தீங்கன்னா இந்த தொழில் நம்மளால செய்ய முடியும், நமக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கல, இல்ல பணம் கிடைக்கல, அப்படி பாத்தீங்கன்னா நீங்க வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த பீரியடில் 5ஆம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் உச்ச பலம் பெற்று இருப்பதால் கண்டிப்பாக உங்களுடைய தகுதி, தரம், அந்தஸ்து இது எல்லாமே மாறும், படிப்படியாக உயரும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க மட்டும் தனியா தெரிவிங்க. அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு தெம்பு, ஒரு தைரியம், நல்ல மன நிம்மதி, நாம எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா நடந்துட்டு இருக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா எதுவுமே நடக்கல. அப்ப நம்மளுக்கு எல்லாமே கடந்த காலத்துல தடுங்கல் பட்டு போயிட்டு இருந்தது. இந்த பீரியட்ல நமக்கு ஒவ்வொரு விஷயமாக நல்லதாக நடந்துட்டு வரும்போது நம்மளுடைய மனசுக்கும் ஒரு சந்தோஷம், நம்மளுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில நாம் இனிமேல் முன்னேற போறோம், நம்ம பட்ட கடனை அடைக்க போறோம். அதே சமயத்தில் நம்மளுடைய சொந்த பந்தத்துக்கு முன்னால, நம்மளுடைய ஜாதி ஜனத்துக்கு முன்னாட நம்ம நல்லா வளர போறோம். அப்போ பாத்தீங்கன்னா நாம தலையெடுத்து நம்ம கடனை கட்டி நம்ம கஷ்டத்திலிருந்து விலகி
நம்ம வந்து சொத்து, செல்வம், செல்வாக்கு இது எல்லாத்தையுமே தேட போறோம் அப்படிங்கிற திங்கிங் உங்களுக்கு வரும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, கடந்த 3 வருடம் 4 வருட காலமாகவே உங்களுக்கு அடிமேல் அடி, இடிமேல் இடி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு திருப்தி இல்லாமல், உங்களுக்கு சாதகமாக இல்லாமல், எல்லாமே கை கெட்டினது வாய்க்கு எட்டாமல் கை நிலையத்தான் போயிட்டு இருந்தது. ஆனா இந்த பீரியட்ல இருந்து உங்களுக்கு ராசி அதிபதியும் 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிர பகவான் உச்ச பலமாக இருக்கிறதுனால நீங்க எதுவாக இருந்தாலும் தைரியமாக செய்யலாம். அப்ப வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க போகக்கூடிய பாதை நல்லா இருக்கும், நீங்க போடக்கூடிய திட்டங்கள் நல்லா இருக்கும், நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லா இருக்கும். அது போக இந்த பீரியட்ல குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது அந்த தடை உங்களுக்கு விலகும். ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் உச்சம். அப்ப அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது 5ஆம் இடமாக வருவதால் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தடுங்கள் இருக்காது. அதற்கு உண்டான முயற்சிகளை நீங்க எடுக்கலாம். ஹாஸ்பிட்டல் ரீதியாகவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவோ உங்களுக்கு வந்து கரு கண்டிப்பாக நிற்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இந்த எஜுகேஷன் சம்பந்தப்பட்டது, இந்த எஜுகேஷன் லோன் சம்பந்தப்பட்டது, ஒரு காலேஜ் பார்க்குறோம், ஒரு கோர்ஸ் பார்க்குறோம், இது கிடைக்குமா அப்படிங்கிற நீங்க தவிர்த்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பீரியட்ல உங்களுக்கு கிடைக்கும். ஒரு எக்ஸாம் எழுதணும், பாஸ் பண்ணுவேனா அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு கண்டிப்பா நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற திருப்தி கண்டிப்பா கிடைக்கும். இப்போ ஒரு வேலையில் இருக்கிறீங்க, இப்போ ஒரு 6 மாச கோர்ஸ் படிச்சுட்டு அதுக்கு எக்ஸாம் எழுதுறீங்க, இதுல பாஸ் பண்ணிடுவோமா? தாராளமாக பண்ணிடுவீங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் நம்ம எடுக்கிறோம், இது வந்து சக்சஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகும். ஏன் இவ்வளவு நான் ஸ்ட்ராங்கா உறுதியா சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. அது போக உங்களுடைய ராசி அதிபதியுமே நல்லா இருக்கிறாங்க. அது போக உங்களுக்கு 3ஆம் இடத்தில் கேதுவும் பலமா இருக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே விட சுக்கிர பகவான் உச்சமாக இருப்பது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் பாயிண்ட். அதுவோ 12ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்தில் உச்சமாக இருப்பது வெளிநாட்டு வாய்ப்புகள். வெளிநாட்டுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம். இல்லை வெளிநாட்டில் நீங்க இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், இப்போ சிங்கப்பூர், மலேசியா, கனடா, ஆஸ்திரேலியா, இன்னைக்கு யுஎஸ்ஏ, ஸ்பெயின், இத்தாலி, இந்த மாதிரி கண்ட்ரியில இருக்கிறீங்க, இல்லை வேற உலக நாடுகளில் எங்கே இருந்தாலும் உங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டேன், கடந்த அந்த 1.5 வருஷ காலமா கஷ்டப்பட்டேன், எனக்கு எதுவுமே பிரயோஜனம் இல்லை, இதற்கு மேலேயாவது நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குமா, தொழிலில் மாற்றம் கிடைக்குமா, நான் முன்னேறுவேனா, நாம வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் இப்போ நான் வந்து வெளிநாட்டில் இருக்கிறேன், என்னுடைய மனைவி இந்தியாவில் இருக்கிறாங்க, அப்போ எல்லாமே சேர்ந்து வாழுமா அப்படின்னா கண்டிப்பாக சேர்ந்து வாழ்வீங்க. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது இப்போ உருவாயிருச்சு. அதன் மூலியமாக நீங்க எந்த முயற்சிகள் வேணாலும் தாராளமாக பண்ணலாம். நீங்க ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு போறதுக்கு முயற்சி பண்ணாலும், வேலை விஷயமாக போறதுக்கு முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக நடக்கும். அப்போ வந்து இந்த பீரியட்ல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா திருவெண்காடு, அந்த புதனுக்குரிய கோயில். அப்ப அந்த திருவெண்காடு கும்பகோணத்துல போய் அந்த புதன் பகவானை கும்பிட்டு வாங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அப்படி வந்து அந்த திருவெண்காடு போக முடியல அப்படின்னா நீங்க வந்து இங்க பெருமாளை புதன்கிழமைக்கு வரதராஜ பெருமாளை கண்டிப்பா கும்பிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்க வாழ்க்கையில நீங்கள் சாதிக்கணும்னு நினைச்சது, சம்பாதிக்கணும்னு நினைச்சது, நீங்க உயர வாழணும், உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரணும்னு நினைச்சது, அது எல்லாமே இந்த பீரியட்ல கண்டிப்பாக மெல்ல மெல்லமாக உங்களுக்கு ஒவ்வொன்றாக சக்சஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய உறவினர்களுக்கும் சொந்த பந்தத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.